வந்திருக்கேன். சங்க காலத்தில் நற்றிணையில் தூது வந்தே. இப்போ இந்த காலத்திலையும் விழுப்புரம் மக்களை 100% வாக்குப்பதிவாக அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். நாம் வாக்களிப்போம், நம் நாட்டை உயர்த்துவோம். ஒரு ஓட்டும் நாளையை மாற்றும். நம் கையில் சக்தி, நம் குரலில் வெற்றி. நாம் ஒன்றிணைந்தால் தமிழ்நாடு செழிக்கும். ஐயா பெரியோர்களே, ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நாள். வாக்களிப்பது உங்க உரிமை, அதை தவற விடாதீங்க. நாட்டுக்காக ஒரு ஓட்டு போடலாம் வாங்க. ஒரு ஓட்டு ஒரு கனவு, அது நாட்டின் எதிர்காலம். நீ இல்லாமல் முடியாது நம் ஜனநாயக பயணம். நீயும் வானப்பா என்று உன் உரிமையை நினைவு செய். வாக்கு என்பது கடமைதான், அதை தவிர்க்காதே. முதல் முறையா வாக்களிக்கிற வீரர்களே, இது ஒரு சாதாரண நாள் இல்ல. உங்க எதிர்காலத்துக்கான நாள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, நாட்டுக்காக ஏப்ரல் 23 தவறாமல் வாக்களிக்க வாங்க. வாக்களிப்போம், நம் நாட்டை உயர்த்துவோம். ஒவ்வொரு ஓட்டும் நாளையை மாற்றும். நம் கையில் சக்தி, நம் குரலில் வெற்றி. நாம் ஒன்றிணைந்தால் தமிழ்நாடு செழிக்கும். உழைப்பாளிகளே, நீங்க விதைக்கும் விதை நாளைய பயிராக மாறும். அதே மாதிரி உங்க ஒரு ஓட்டு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உங்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக ஏப்ரல் 23 தவறாமல் வாக்களிக்க வாங்க. பணமும் இல்லை, பயமும் இல்லை, உண்மையை மட்டும் தேர்வு செய். நாளைய குழந்தைகளுக்காக நல்ல வழியை உருவாக்கு. வாக்குச்சாவடி செல்லும் போது நம்பிக்கை உடன் செல். ஒரு ஓட்டு போதும் மாற்றத்தை உருவாக்க. விழுப்புரம் மக்களே, நம்ம தினசரி வாழ்க்கை நம்ம குடும்பத்தை காக்கும். ஆனா ஒரு ஓட்டு அடுத்த தலைமுறையின் பாதையை தீர்மானிக்கும். ஏப்ரல் 23 உங்க உரிமையை மதிச்சு வாக்களிக்க வாங்க. வாக்கு உங்கள் உரிமை. நம் நாட்டை உயர்த்துவோம். ஒவ்வொரு ஓட்டும் நாளையை மாற்றும். நம் கையில் சக்தி, நம் குரலில் வெற்றி. நாம் ஒன்றிணைந்தால் தமிழ்நாடு செழிக்கும். வந்திடுவோம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட. சதவீத வாக்குத்தான் நம் வெற்றியின் முதல் படி. நம் நாட்டின் எதிர்காலம் நம் கையில் தான். ஒரு ஓட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 100% வாக்குப்பதிவு செய்வோம் வாங்க.